வெள்ளூர் எஜுகேஷனல் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சான்றோர்கள் வளர்த்த தமிழ் பகுதி 16 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பிஜிடிஆர்பிக்கு உரியது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய சான்றோர் கா. சுப்பிரமணியம் பிள்ளை. இவரது காலம் கிபி 1888 முதல் 1945 வரை. காசு பிள்ளை என்று அழைக்கப்படுபவர் இவர். எம்எல் பட்டம் பெற்றவர். மணி மாலை என்ற திங்கள் இதழ் நடத்தியவர் கா. சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். தமிழ் இலக்கிய வரலாற்றை முதலில் தமிழில் எழுதியவர் இவர். இவர் எழுதி வெளியிட்ட ஆண்டு கிபி 1930ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காரு. இவருக்கு முன்பு மூசு பூர்ணலிங்கம் பிள்ளை ஆங்கிலத்தில் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு கிபி 1928 வெளிவந்தது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சான்றோர் வ. ரா. இவரது காலம் 1889 முதல் 1951 வரை. வரதராஜ ராமசாமி ஐயங்கார் என்பது இவரது முழு பெயர். பாரதியை மகாகவி என்று உலகத்திற்கு அடையாளம் காட்டியவர் வாரா. உடனடிக்கு வாரா என்று பாரதி இவரை பாராட்டியிருக்காரு. அக்ரகாரத்து அதிசய மனிதர் என்று அறிஞர் அண்ணா இவரை புகழ்ந்து பாராட்டியிருக்காரு. நடைச்சித்திரம், மாயா, மேகம் என்பன இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியவர் கார்மேக கோனார். இவரது காலம் 1889 முதல் 1957 வரை. மதுரை அமெரிக்கன் கல்லூரி பேராசிரியராக இவர் பணியாற்றியிருக்காரு. இவருடைய குரல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இடி போல முழங்கக்கூடிய ஒரு குரல் ஓசை இவருடையது. சென்னா புலவர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். நல்லிசை புலவர்கள் கண்ணகி தேவி, ஆபுத்திரன் வரலாறு, தமிழ் மொழியின் மறுமலர்ச்சி போன்ற நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. அடுத்ததாக பார்க்கக்கூடியவர் எஸ். வையாபுரி பிள்ளை. இவரது காலம் 1891 முதல் 1956 வரை. கிறித்துவுக்கு முற்பட்ட தமிழ் இலக்கியங்களையும் பிற்பட்ட காலத்தது என்று கூறியதால் தமிழின் பழம்பெருமைக்கு எதிரானவர் என்று கருமையாக இவர் விமர்சிக்கப்பட்டிருக்காரு. சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கிய அகராதி இயலின் 7 தொகுதிகளின் பதிப்பாசிரியர் இவர் எழுதிய நாவல் ராஜி அப்படின்றது. இவர் எழுதிய சிறுகதை தொகுப்பு சிறுகதை மஞ்சரி, இலக்கிய சிந்தனைகள், இலக்கிய தீபம், இலக்கிய உதயம், இலக்கிய விளக்கம் போன்றது இவரது நூல்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சான்றோர் சுவாமி விபுலானந்தர். இவரது காலம் 1892 முதல் 1947 வரை. இலங்கையில் காரைத்தீவில் இவர் பிறந்திருக்காரு. மயில் வாகனன் என்பது இவரது இயற்பெயர். நாடக இலக்கணங்களை வகுத்து கூறும் மதங்க சூளாமணி மற்றும் இசைத்தமிழ் நூலான யாழ் நூல் இவர் எழுதியிருக்காரு. அடுத்ததாக தீவை சதாசிவ பண்டாரத்தார். இவரது காலம் 1892 முதல் 1960 வரை. இவர் ஒரு வரலாற்று அறிஞர், கல்வெட்டு ஆராய்ச்சியாளர். நான் வரலாற்று நாவல்கள் படைக்க இவரது நூல்களே காரணம் என்று கல்கி சொல்லியிருக்காரு. கல்கிக்கு இவர் வழிகாட்டியாக இருந்திருக்காரு. பிற்கால சோழர் வரலாறு, பாண்டியர் வரலாறு, கல்வெட்டுகளால் அறியப்பெறும் உண்மைகள், தமிழ் இலக்கிய வரலாறு, இலக்கிய ஆராய்ச்சியும் கல்வெட்டுகளும் போன்றவை இவரது நூல்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது நாசி கந்தையா பிள்ளை. இவரது காலம் 1892 முதல் 1967 வரை. இவர் இலங்கையைச் சேர்ந்தவர். ஆங்கில புலமை மிக்கவர். தமிழ் புலவர் அகராதி, தமிழ் இலக்கிய அகராதி, திருக்குறள் அகராதி, செந்தமிழ் அகராதி, 10 பாட்டு உரைநடை, அகநானூறு வசனம், 10 வசனம், தேம்பாவணி வசனம், கலிங்கத்து பரணி வசனம் போன்ற நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. இவரது நூல்கள் பெரும்பாலானவை எளிய நடையில் எழுதப்பட்டவை அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இலக்கண தாத்தா மே. வி. வேணுகோபால பிள்ளை. இவரது காலம் 1869 முதல் 1985 வரை. உவேசா
கூட தாம் பதிப்பிக்கும் நூல்களில் சில குழப்பங்களுக்கு மேவி வேணுகோபால இவரையே வேணுகோபால பிள்ளை இவர்களையே நாடியிருக்காரு என்பது நமக்கு குறிப்பிடத்தக்கது. கமில் ஸ்வலமில் இவருடைய மாணவர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் நல்ல புலமை உடையவர். இவர் இயற்றிய பணுவல்கள் அம்பலவாணன், அது ஒரு நாவல். இளங்கோவன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நாவல். பத்திராயு அல்லது ஆட்சிக்கு உரியோர், குணசாகரர் அல்லது இன்சொல் இயல்பு, இதெல்லாம் அவர் இயற்றிய பணுவல்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சான்றோர் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. இவரது காலம் 1896 முதல் 1961 வரை. இலக்கிய கூட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் வரும் பழக்கத்தை ஏற்படுத்தியவர் இவர். இவரின் தமிழின்பம் என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் அப்படின்னு பார்க்குறோம். இவர் ஒரு சட்டம் பயிற்றிருக்காரு. பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. ஊரும் பேரும், திருவள்ளுவர் நூல் நயம், சிலப்பதிகார நூல் நயம், தமிழ் விருந்து, வேலும் வில்லும், தமிழர் வீரம், வேலின் வெற்றி, செந்தமிழும் கொடுந்தமிழும் போன்ற நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.